ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 19க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லப்பட்டா லேடிஸ் அப்படின்ற நம்மளோட ஹிந்தி ஃபிலிம் ஒன்று ஆஸ்காருக்கு எலிஜிபிள் ஆயிருந்தது. பட் இந்த படம் வந்து லாஸ்ட் 5, அதாவது ஃபைனலா 5 படத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள இது போகல. இப்போ அடுத்து எலக்ட்ரானிக் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு எடிட்டோரியல் வந்திருக்குங்க. இதுல எலெக்ஷன் கமிஷன் வந்து இவிஎம், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டோரியல் போட்டிருக்காங்க. சரியாங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து நீங்க வாசிச்சு பார்க்கலாம். லைக் இங்கிலீஷ்க்குமே நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அடுத்து ஜெர்மன் கண்ட்ரில நடக்கிற விஷயங்களை பத்தி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்திருக்காங்க. பெர்சிஸ்டன்ட் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ அங்க வந்து நிரந்தரமா ஒரு நிலையின்மை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ வை வேர் ரொமானியன் போல்ஸ் அன்யூல்டு அப்படின்னு இருக்கு. அன்யூல்டு அப்படின்னா கவர்மெண்டே வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிருச்சு. ஓகேவாங்க. அஃபிஷியலி டிக்ளேரிங் சம்திங் இஸ் வாய்டு, சம்திங் இன்வேலிட் அப்படின்னு சொல்றதுதான் அன்னூல்டு. இதுவும் பொலிட்டிக்கல் நியூஸ்னால நான் அதை பத்தி ரொம்ப சொல்லலைங்க உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே வந்து பாருங்க, டயோபோலிக்கல். டயோபோலிக்கல் அப்படின்னா டெவிலோட கேரக்டர்ஸ் இருக்கிறது, ஒரு பேய் குணம் இருக்கிறது, ஈவிலா இருக்கிறது. ஸோ டயபோலிக்கல் கிரிமினல்ஸ், கொடூரமா இருக்கிற கிரிமினல்ஸ் அப்படின்ற மாதிரியான மீனிங். இப்போ அடுத்து இந்த இடத்துல பாருங்க, கேப்சைஸ்டு அப்படின்னா என்னன்னா போட் வந்து கேப்சைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கவிழ்ந்துருச்சுன்னு அர்த்தம். இங்க அவர் ரெவரன்ஸ் ஃபார் அம்பேத்கர் இஸ் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவரன்ஸ் அப்படின்னா கிரேட் ரெஸ்பெக்ட்னு அர்த்தங்க. எங்களோட நாங்க அம்பேத்கருக்கு காட்டுற மரியாதை உண்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட் ஸ்டால்ட் ஓவர் ஷாஸ் அம்பேத்கர் ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் அமித்ஷா அவங்க ஏதோ சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஸோ அம்பேத்கர் பத்தி ஏதோ ஒரு ரிமார்க்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் வந்து சடனா ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டால்டு ஓவர், ஸ்டாப்டு சடன்லின்னு அர்த்தங்க. ஓவர்னா அது சம்பந்தமா. ஸோ அடுத்து ககன் கில், ஈஸ்ட்ரைன் கயர், அவங்க 2 பேருக்கும் சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ககன் கில்ன்றவங்க ஒரு ஹிந்தி பொயட்டுங்க. மொத்தம் சாகித்ய அகாடமி ஒரு லிட்ரரி ஒர்க்கை ப்ரைஸ் பண்ணி கொடுக்குற அவார்டுங்க. இது வந்து 21 லாங்குவேஜ்ல, இந்த 21 லாங்குவேஜ்ல வர படைப்புகளுக்காண்டி இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ கில் எழுதின புக்கு வந்து ஒரு போயம் புக்கு. அது வந்து மெயின் ஜப் தக் ஐ பஹார் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அடுத்து கயர் வந்து என்ன ஸ்பிரிட் நைட்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ அது போக இதுல நிறைய அவார்ட்ஸ் இருக்குங்க. சைக்காட்ரிக் அவார்டு, அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச், அவங்க வந்து நம்ம growth எவ்வளோன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2025-26 இயருக்கு, அதாவது 2025 ஏப்ரல்ல இருந்து 26 மார்ச் வரைக்கும் நம்மளோட growth எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6.6% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோரிங் கோல்டு ப்ரைசஸ் அப்படின்னா இன்க்ரீசிங் கோல்டு ப்ரைசஸ், கோல்டோட விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுனால எல்லாரும் லைட் வெயிட் ஜுவல்லரிக்கும் 22 கேரட்ல இருந்து 18 கேரட் ஜுவல்லரியையும் தான் நிறைய ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா பட்ஜெட் காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ டைரக்ட் டேக்ஸ்ல இதெல்லாம் வரும். கார்பரேட் டேக்ஸ், கம்பெனிஸ்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ற டேக்ஸ். அடுத்து செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், அதாவது நீங்க ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்க, வித்திருந்தீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து வர்றது. இன்கம் டேக்ஸ், பர்சனல் இன்கம் டேக்ஸ். அட்வான்ஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்றது, அதாவது அட்வான்ஸா நான் இவ்வளவு பொருள் வித்துருவேன் அப்படின்னு சொல்லி அதுல எனக்கு இவ்வளவு டேக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. ஈக்குவலைசேஷன் லெவி, வெல்த் டேக்ஸ், பேங்கிங் கேஷ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு டேக்ஸ் வரும். அடுத்து இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்ல டேக்ஸ், கிஃப்ட் டேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைரக்ட் டேக்ஸ்ல தான் வரும். ஸோ ஹுரனோட செல்ஃப் மேட் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்ற ஒரு இதுல ராதா கிஷன் தமானியும், அவங்க வந்து யாருன்னா டிமார்ட்டோட ப்ரொமோட்டர். அதே மாதிரி திப்பிந்தர் கோயல் அப்படின்றவங்க வந்து ஜொமேட்டோவோட ஃபவுண்டர். அதுக்கடுத்து ஸ்ரீஹர்ஷ மெஜட்டியும் நந்தன் ரெட்டி, அவங்களாம் வந்து ஸ்விக்கியோட ஃபவுண்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ 200 செல்ஃப் மேட் ஆண்டர்பிரனர்ஸ் ஃபார் த மில்லினியா 2024 அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை ஹுரன் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இவங்களோட பேர்லாம் இருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட என்னோட நியூஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.